ராமேஸ்வரம் தீவை ராமநாதபுரத்துடன் இணைக்கும் வகையில் பொறியியல் பொக்கிஷமாக 545 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் வகையில் கடல் வழியே 1914ஆம் ஆண்டு ரயில்வே பாலம் கட்டப்பட்டது. நூற்றாண்டை கடந்துவிட்ட பாலத்துக்கு மாற்றாக 545 கோடி ரூபாயில் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. பாலத்தின் நடுவே சிறிய வகை கப்பல்களும் செல்லும் வகையில் ஆசியாவிலேயே முதல் முறையாக லிப்ட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து நேரடியாக ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் மண்டபம் வந்தார். பைஜாமா குர்தாவில் வந்த அவர் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டைக்கு மாறி புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார். இதனை அடுத்து பாம்பனிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு புதிய பாலம் வழியே ரயில் இயக்கப்பட்டது. ரயில்வே பணியாளர்கள் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த ரயில் சென்றது. அதன் பின்னர் செங்குத்து தூக்கு பாலம் மேல் நோக்கி உயர கடலோர காவல் படையின் ரோந்து கப்பல் பாலத்தை கடந்து சென்றது. பின்னர் கார் மூலமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சாலை மார்க்கமாக சென்றார். வழியெங்கும் பிரதமருக்கு கட்சியினரும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநவமியையொட்டி ராமநாத சுவாமியை தரிசித்த பிரதமருக்கு 22 தீர்த்தங்கள் வழங்கப்பட்டன. மேலும் ராமநாத சுவாமி கருவறை வாசலில் அமர்ந்து பூஜை செய்தார். இதன் பின்னர் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி விழுப்புரம், புதுச்சேரி, பூண்டியங்குப்பம், சட்டநாதபுரம், சோழபுரம், தஞ்சாவூர் ஆகிய தேசிய நெடுஞ்சாலைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் ராமேஸ்வரம், தாம்பரம் ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். இதேபோன்று தமிழ்நாடு, ஆந்திரா இடையே ஆன்மீக தலங்களை இணைக்கும் விரைவு சாலை திட்டத்துக்கும் அடிக்கல் நாட்டினார்.